Welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஜான் பெர்ரி மேன் எழுதின The Ball poem பத்தி தான் பார்க்க போறோம். போயட் பத்தின ஒரு ஷார்ட்டான இன்ட்ரடக்ஷனை பார்த்துடலாம். ஜான் பெர்ரி மேன் இவருடைய பீரியட் 1914ல ஸ்டார்ட் ஆகி 1972ல எண்ட் ஆகுது. இவர் ஒரு அமெரிக்கன் போயட். இவருடைய பெஸ்ட் நான் ஒர்க் அப்படின்னு பார்த்தா ட்ரீம் சாங் அப்படிங்கிற ஒர்க் 1969ல பப்ளிஷ் ஆனது. இந்த ஒர்க்ல மொத்தமாக 385 போயம்ஸ் வந்து இருக்கும். இந்த ஒர்க்குக்காக இவருக்கு புலிட்சர் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இவர் வந்து நேஷ்னல் புக் அவார்டு அப்படிங்கிறதையும் வந்து வாங்கியிருக்காரு. இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் தீம் ஆஃப் லாஸஸை பற்றி தான் வந்து மெயினாக வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் சென்ட்ரல் தீமும் கூட. இந்த போயம் ஸ்டான்ஸா வைஸாக கொடுக்காம மொத்தமாக ஒரே ஸ்டான்ஸாவாக 25 லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. போயமோடைய சம்மரியை ஸ்டார்ட் பண்ணலாம். வாட் இஸ் த பாய் நவ் ஹூ ஹாஸ் லாஸ்ட் ஹிஸ் பால்? What he is to do? I saw it go, merrily bouncing down the street, and then merrily over there it is in the water. No use to say, oh, there are other balls. போயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, போயட் தனக்குள்ளேயே வந்து ஒரு கொஷினை வந்து கேட்குறாரு. என்ன அப்படின்னா, யார் அந்த பையன், ஏன் அந்த பையன் வந்து அவனுடைய பால் வந்து லாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு கேட்குறாரு. அவன்கிட்ட அந்த பால் இருக்கிற வரைக்கும் அவன் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தான். ஸோ இப்போ வந்து போய்ட் வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, இப்போ அவன்கிட்ட வந்து பால் வந்து இல்லை, அவன்கிட்ட பால் இருக்கும் போது அவன் அந்த பாலை வச்சு அவன் என்னென்னலாம் பண்ணான் அப்படிங்கிறதை சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த பாலை வச்சு அவன் டாஸ் பண்ணுறதும், அதை மேலே தூக்கி போடுறதும், கீழே தூக்கி போடுறதும், இது எல்லாத்தையுமே அவன் பண்ணான். அவன்கிட்ட இருக்க அந்த பால் இருக்கிற வரைக்கும் அவன் கையில் அந்த பால் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருந்தது. தெருவில் வந்து அது உருண்டு போயிட்டு இருந்தது. பக்கத்தில் இருக்கிற ரிவர் அந்த வாட்டருக்குள்ளே வந்து விழுந்திருந்தது. அந்த வாட்டருக்குள்ளே அந்த பால் விழுந்தனையுமே அந்த வாட்டர் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாட்டருக்குள்ளே போயிட்டே இருந்தது. ஸோ மொத்தமாகவே வந்து டிஸப்பியர் ஆன மாதிரிலாம் வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறாரு இந்த இடத்துல போயட். An ultimate shaking grief fixes the boy as he stands wretched, trembling, staring down all his young days into the harbor where his ball went. I could not intrude on him. A dim another ball is worthless now. போயட் ஒரு விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணி அவர் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு பால் தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்னா ஒரு பால் வந்து நம்ம வாங்குறதுனால ஒன்றுமே வந்து அது பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அந்த பாய் ஃபுல்லாமே வந்து ரொம்பவும் அப்சண்ட்டாக இருக்கான். அவன்கிட்ட வந்து என்னன்னா, அவன் எதுவுமே பண்ணாமல் அப்படியே வந்து பிடிச்சு வச்ச மாதிரி வந்து அப்படியே தான் இருக்கான். அவன் எதை பற்றியுமே வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறான். அவன் என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய அந்த குழந்தை பருவத்தில் அந்த ஞாபகங்கள் எல்லாமே வந்து டக்குன்னு வந்து தொலைஞ்சு போன மாதிரியே வந்து அவன் ஃபீல் பண்ணுறான். அவனோட டேஸ், அவனுடைய அந்த மெமரிஸ், அந்த ஸ்வீட்டான அந்த ஹாப்பினஸ் எல்லாமே வந்து டக்குன்னு ஃபுல்லாமே வந்து யாரோ வந்து ஒரு வேனிஷ் பண்ண மாதிரியே வந்து அவன் ஃபீல் பண்ணுறான். அங்கே இருக்கிற அந்த ஹார்பரில் தன்னுடைய பாலும் தன்னுடைய அந்த ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாமே ஃபுல்லாகவே வந்து வேனிஷ் ஆன மாதிரி வந்து அவன் ரொம்பவும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். போயிட்டுக்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன அப்படின்னா, ஒரு புதுசாக அவனுக்கு ஒரு பால் அவனுக்கு கிடைச்சதுனாலும் அந்த ஒரு பழைய பால் கிட்ட இருக்கிற அந்த எந்த ஒரு செரிஷான அந்த மெமரிஸ் எதையுமே அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து போயிட்டு வந்து புரிஞ்சுக்கிறாரு. அந்த பையன் தொலைச்சது வந்து புது பால் கிடையாது, அவன்கிட்ட இருந்த அந்த பழைய பால் தான். இருந்தாலும் அந்த ஒரு பழைய பாலாக இருந்தாலும் அதோட மெமரிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் வந்து பெருசு அப்படின்னு சொல்கிறாரு. He senses first responsibility in a world of possessions. People will take balls, balls will be lost always. Little boy, and no one buys a ball back, money is external. He is learning well behind his desperate eyes. ஃபர்ஸ்ட் தன்னுடைய வாழ்க்கையில் முதல் தடவையாக அந்த பையன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவன் தெரிஞ்சுக்கிறான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப நம்ம வந்து பார்த்து வச்சாலுமே ரொம்ப அட்டாச்சாக இருந்தால் டக்குன்னு அந்த பொருள் வந்து தொலைஞ்சு போயிருந்தது அப்படின்னா அந்த லாஸஸ் அப்படிங்கிறது வந்து டக்குன்னு நம்ம மனசு வந்து ஏற்றுக்கிறது கிடையாது. இதை பார்த்தனையும் போயட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பையன் அந்த பாலை வந்து தொலைச்சிட்டான். இதை பார்க்கும்போது ஒரு போயட் வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு பீஸாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். மொத்தமாக ஒரே இடத்துல வந்து நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம யாருனாலுமே வந்து சொல்ல முடியாது. சந்தோஷம் வரும், துக்கம் வரும், வேதனைகள், இந்த மாதிரி வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். சந்தோஷம் அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது. அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து அட்டாச் ஆகிடவும் கூடாது, ரொம்ப பார்த்து பார்த்து ஒரு விஷயம் வந்து வைக்கவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா பை ஃப்யூச்சர் வந்து அந்த ஒரு பொருள் வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த மனசு வந்து டக்குன்னு வந்து அதை ஏற்றுக்காது. அதே மாதிரி ஒன்று நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து தொலைச்சிட்டோம் அப்படின்னா வேறு ஒரு பொருள் வந்து அந்த இடத்துல வச்சாலுமே அதே மாதிரி வாங்கி வச்சாலுமே நாம் ஒரு விஷயம் தொலைச்சது தான். அதே மாதிரியான மெமரிஸ் வந்து இந்த பொருளை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து முடியாது, ஈஸியாக வந்து அதை ரெக்கவர் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. The epistemology of loss, how to stand up, knowing what every man must one day know, and must know many days how to stand up, and gradually light a return to the street, a whistle blow, the ball is out of sight. Soon part of me will explore the deep and dark floor of the harbor. I am everywhere. I suffer and move, my mind and my heart move. With all that move me under the water or whistling, I am not a little boy. நெக்ஸ்ட் போயட் இந்த உலகத்தை பற்றி வந்து சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலுமே வந்து மெட்டீரியல் திங்ஸ் தான் இருக்குது. மக்கள் வந்து இந்த இடத்துல யாராவது ஒரு பொருளை வந்து தொலைச்சிட்டு கான்ஸ்டன்ட்லி வந்து அதை வந்து தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த பையன் எப்படி அந்த அவனுடைய பாலை வந்து தொலைச்ச மாதிரி எங்கே பார்த்தாலுமே வந்து எல்லாருமே பீப்புள் பொறுத்த வரைக்கும் ஒரு மெட்டீரியல் திங்கை வந்து மேலே அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக வந்து இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்க அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பொருள் இந்த அளவுக்கு நான் அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறேன்னா இந்த திங்ஸ் வந்து எப்போவுமே என்கிட்ட வந்து போகக்கூடாது, யாருமே என்கிட்ட இருந்து எடுத்துக்கக்கூடாது, நானும் வந்து லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அந்த கான்ஷியஸ் வந்து நிறையாவே வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த வந்து தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறாரு. என்ன அப்படின்னா பணத்தால் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து வாங்க முடியாது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இந்த உலகத்தில் வேல்யூவான ஒரு நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ அந்த பையனை பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு அவன் தெரிஞ்சுப்பான். இப்போ அந்த பையன் தன்கிட்ட இருக்கிற அந்த பாலை வந்து தொலைச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இந்த வாழ்க்கையோட இந்த ரியாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது நிறையவே வந்து இருக்குது. ஒரு விஷயம் வந்து நம்ம தொலைச்சாதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசை வந்து நம்ம வந்து மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம மாற்ற முடியல அப்படின்னா கடைசியில் வந்து நாம தான் வந்து ரொம்பவும் சஃபர் ஆகும். போயிட் ஃபைனலாக ஒரு சஜஷனை வந்து கொடுக்குறாரு ரீடர்ஸ்க்கு. என்ன அப்படின்னா நாம் ஒரு விஷயம் வந்து தொலைச்சிட்டோன்னு அந்த இடத்துல வந்து நம்ம உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம லைஃபுக்கு என்ன தேவையோ அதை வந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி நகர்ந்து செல்வது தான் வந்து ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னோக்கி நம்ம போனால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது வரும். நம்மளுடைய அந்த க்ரோத் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம், வாழ்க்கையில் வந்து முன்னேறிட்டு நம்ம போகலாம். ஸோ இதோட போயமுடைய எக்ஸ்ப்ளனேஷன் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.